ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பாருங்க 100 கடலைப்பருப்பு, 100 பாசிப்பருப்பு, 50 உளுந்து சில பேர் போட மாட்டாங்க. நாங்கள் 50 உளுந்து போட்டிருக்கோம். 100 அரிசி எல்லாம் அரிசியும் ஊற வச்சுக்கலாம். எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். புழுங்கரிசி, பச்சரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு 100 போட்டிருக்கேன். போட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா களைஞ்சி நம்ம இதை எடுத்துக்கணும். அதுக்கு அடையில் போடுறதுக்கு 2 மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 மிளகாயும் சோம்பும் போட்டுக்க போகிறேன். அதில் அரைக்கிறதுல உப்பும் போட்டுக்குவேன். இது அடையில் நம்ம தட்டி போடுறதுக்கு முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா? முருங்கை இலை 1 கப்பு. முருங்கை இலை நம்ம சும்மா முருங்கைக்கீரை சாப்பிட்றது கஷ்டமாக, சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் ரொம்ப நல்லது, இரும்பு சத்து நிறைஞ்சது. அதனால் முருங்கையில் நம்ம 1 கப்பு உருவி வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொடியாக 1 நறுக்கி வச்சுருக்கேன். மல்லி தலையிலேருந்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. நம்ம இப்போ அரைச்சிடலாம். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மாவை அரைச்சிடுவோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டே அரைச்சிடலாம். கொஞ்சம் நிறையா இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருந்தாக்க நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்குவோம். கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள். இது அரைச்சிடுவோம். அடைக்கு மாவு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், குறன்னு தான் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறன்னு தான் அரைச்சிக்கணும். நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுக்குவோம். முருங்கைக்கீரையை போட்டுப்போம். நல்லா பிச்சு விட்டு நல்லா பிச்சிடலாம். நல்லா பிச்சு விட்டு முருங்கைக்கீரையை போட்டுவோம். முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு நல்லா உரிய பூச்சியெல்லாம் பார்த்துட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நல்லா பிச்சு இந்த இதை போடுங்க. முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. இந்த அடையும் அவ்வளோ டேஸ்ட்டான, ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம உடம்பு இளைக்கிறதுக்காக நம்ம தினம் நம்ம இந்த அடை சாப்பிட்டோம்னா உடம்புலாம் இப்போ ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 5-6 கிலோ இளைச்சிருவோம். அவ்வளோ ப்ரோட்டீன் நிறைஞ்சது இது. நம்ம ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு நைட்டில் நம்ம இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்லாம். வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டுருவோம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி வச்சுக்குவோம். பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். மல்லி இலையும் போட்டாச்சு. இதை நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக உள்ளது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். நம்ம இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், நம்ம இப்படி எடுத்து போடையில் அப்படி விழுவணும். இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிட்டா போதும். நம்ம இதை வானிலையில் சுட்டு எடுத்துடலாம். எப்படின்னு பார்ப்போம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்குவோம். தோசைக்கல்லோ இல்லை இது நான்ஸ்டிக் கடாயோ ஏதோ ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வேணுங்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவைப்படாதவங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் சாப்பிட்றவங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் தேவைப்படாதவங்க கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்க்காதவங்க கம்மியாக ஊற்றிக்கோங்க. மாவை எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம மறுபக்கம் திருப்பி பண்ணலாம். அது போட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தியான அடை நமக்கு கிடச்சிருச்சு. இந்த அடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது. செஞ்சு பாருங்கள். உடல் எடையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக குறையும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.